நண்பர்களே, திருமண விஷயத்தில் தோஷத்தை செய்யக்கூடிய கிரக அமைப்புகள் நிறைய பார்த்துருக்கோம். ஆனா, வேலியே பயிர மேய்ஞ்ச கதையா, நம்மெல்லாம் யாரை ரொம்ப நல்லவங்கன்னு நினைக்கிறோமோ, அவங்களும் திருமணத்திற்கான தோஷத்தையும் தடையும் செஞ்சிருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க, இன்னும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பை பற்றி தான், ஒரு கிரகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவா குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு லக்னத்துக்கும் தான் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து பார்க்கும் இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சியை தருவார். அந்த இடத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை தருவார். பொருளாதார உயர்வை தருவார். கௌரவம், மரியாதை, அந்தஸ்து இதெல்லாம் நமக்கு நல்ல அமைப்பை தருவார். அரசு வேலையை தருவார். ஆசிரியர் பணியை தருவார். நீதிபதியை உருவாக்குவார். இப்படி பலதரப்பட்ட அமைப்பு நம்ம சொல்றோம். சொல்லிக் கொடுக்குற தொழில், ஆசிரியர் தொழில், நீதித்துறை இதை சார்ந்த அனைத்து விஷயங்களையும் இந்த குரு பகவானை வந்து நமக்கு தர்றார் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த குரு எந்த நிலையில் திருமண பாவத்தை கெடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஆய்வும் எல்லா ஜோதிடர்களும் எனக்கும் வந்துச்சு. நானும் அது ஆய்வு செஞ்சேன். அந்த ஆய்வினுடைய விளைவாக இந்த வீடியோ உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இன்னைக்கு காலையில என்கிட்ட ஜாதகம் பார்த்த ஒருத்தர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நேற்று ஒரு சங்கத்துல நம்ம நாமக்கல் மாவட்ட ஜோதிடர் நல்வாழ்வு சங்கத்துல நேற்று நான் ஒரு கிரக அமைப்புகளை பற்றி பேசும்போது கூட அங்கே ஒரு உதாரண ஜாதகம் போட்டாங்க. அந்த ஜாதகத்துக்கு நான் பலன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த 2 கிரக இணைவு இருக்கு, இந்த 2 கிரக இணைவை குரு பார்க்குது, ஏன் சார் இவங்களுக்கு திருமண வாழ்க்கை ஃபெயிலர் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்டேன். ஓகேங்களா? ஏன்னா அந்த கிரக இணைவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தோஷத்தை செய்யுது, சேதத்தை செய்யுது. திருமணங்கிறது ஆயிரங்காலத்து பெயர். திருமணம் சார்ந்த விஷயத்துல மிக மிக கவனம் தேவை. 9 கிரகங்களும் திருமண விஷயத்துல குட்டையை குழப்பம். 9 கிரகங்களும் திருமண விஷயத்துல யோகத்தை செய்யும். இயற்கை சுபரான குரு கூட செய்வாரா? ஆமா சார், செய்யறார். எப்படின்னு பார்ப்போமா? சரி. நேத்து ஒரு ஜாதகம் நாமக்கல் நல்வாழ்வு சங்கத்துல போட்டாங்க, ஜோதிட நல்வாழ்வு சங்கத்துல. அந்த ஜாதகத்துல நல்லா பார்த்துக்குங்க. விருச்சிக லக்னம், 3ஆம் இடத்துல மகரத்துல சனி பகவானும் சுக்கிர பகவானும். லக்னத்திற்கு 9ஆம் அதிபதி சந்திரன். நல்லா தெரிஞ்சுங்க, 9ஆம் அதிபதி சந்திரன். இந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல நம்மளுடைய குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் அஸ்தத்துல. இவங்களுக்கு குரு தசை வருது. இவங்களுக்கு எந்த மாதிரி யோக பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு தசையில நல்ல பலன் தான் கொடுக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. விருச்சிக லக்கணத்துக்கு ஒரு 11ஆம் பாவத்துல இருக்கிற பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கன்னி வீட்டுல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக மகரத்தில் இருக்கக்கூடிய சனியும் சுக்கிரனையும் பார்த்து அந்த பெண்ணுடைய ஜாதகத்துல திருமண தோல்வி அடைஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு ஜாதகத்திலும் சனி சுக்கிரன் இணைவு திருமண விஷயத்துல நன்மையை தராது. அது குரு பார்த்தாலும் சரி, வேற யாரு பார்த்தாலும் சரி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா நம்மளுடைய ஆய்வு, இப்ப குரு பகவானை பத்தி பேசுறோம். குரு வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல இருக்கக்கூடிய தன்னுடைய 5ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கிறார் கன்னி வீட்டுல இருந்து. அப்போ அங்க சனி பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் இருக்கக்கூடிய தோஷம் நிவர்த்தி தானே அடைஞ்சிருக்கணும். ஆனா நிவர்த்தி அடையலையே. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேதான் நம்ம ஜோதிடத்தை அதிசூட்சமமான ஒரு விஷயத்துக்குள்ள போய் பார்க்கணும். எந்த இடத்துல எது தேவையோ அதை வச்சுக்கிட்டு, எந்த இடத்துல எது தேவையில்லையோ அதை ஒதுக்கணும். இதுதான் ஜோதிடம். அப்போ நான் இப்பதான் சொன்னேன், விருச்சிக லக்கணத்துக்கு பாதகாதிபதியா வரக்கூடிய கிரகம் சந்திரன். அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்துல குரு அமர்ந்து அங்கிருந்து 5ஆம் பார்வையாக சனி பகவானையும் சுக்கிரனையும் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி சாரம் வாங்கி பாதகாதிபதி சாரம் குரு வாங்கி பார்க்கறனால அவரால் ஒரு பெரிய நன்மையை எங்க செய்ய முடியல. ஆனால் திருமணத்தை தந்தார், தாம்பத்திய சுகத்தை தந்தார். அதுல குரு பகவான் எந்த வகையும் குறை வைக்கல. ஆனா அந்த தாம்பத்திய சுகத்தையும் அந்த திருமண வாழ்க்கையும் அவர் நிரந்தரமாக்காம பிரிச்சுட்டார். அவரா பிரிச்சாரு? தசாபுத்தி வந்து பிரிச்சிருக்கும். சரி, இப்ப இந்த திருமண வாழ்வில் தோஷத்தை செய்யக்கூடிய குரு பகவான் அமைப்புல குரு பகவான் பாதகாதிபதி நட்சத்திரம் ஏறினாலோ பாதக ஸ்தானத்தில் நின்று பார்வை பார்த்தாலும் அங்கு ஒரு பிரச்சனை தருது.
அஷ்டமாதிபதியாக வந்தாலோ அல்லது அஷ்டம ஸ்தானத்தில் நின்று அவர் வந்து ஏதாவது ஒரு வகையில 7ஆம் பாவத்தோடவோ, திருமண பாவமான 2ஆம் குடும்ப பாவமான 2ஆம் இடத்தோடவோ, சுக்கிரனோடவோ தொடர்பு கொள்ளும்போது ஒரு பிரச்சனையை தர்றாரு. சரி, அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா, ரிஷப, துலாம், மிதுனம், கன்னி லக்னங்களுக்கு முதல்ல மிதுனம், கன்னி லக்னங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு கடைசி வரைக்கும் திருமணம் சார்ந்த ஒரு விஷயத்தை தரல. ஆனால் தாம்பத்திய சுகத்தை கொடுத்துச்சு. இதை யாரும் மறுக்க முடியாது. கன்னி லக்னத்துல இருக்கிறவங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது இவங்களுக்கு திருமண தடை தாமதம் நடக்குது தவிர கண்டிப்பாக இவங்களுக்கும் நல்ல ஒரு தாம்பத்தியம் சுகம் கிடைக்குது. இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனைகளோட இருந்தாலுமே கூட அவர்களுடைய வாழ்நாள்ல அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை ஐஸ்வர்யங்களும் கிடைக்குது. ரிஷப லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரிஷப லக்னம் பொறுத்த வரைக்கும் ஒரு அஷ்டமாதிபதியாகி 7ஆம் இடத்துல இருக்கும்போது முதலில் திருமணத்தை கெடுப்பார். திருமணம் சார்ந்த பிரச்சனையை கொடுப்பார். அதன் பிறகுதான் திருமணத்தில் ஒரு நல்ல அமைப்புகளை தருவார். அப்போ கூட வேண்டா வெறுப்புக்கு கணவன் மனைவியுடைய தாம்பத்திய வாழ்க்கை, வேண்டா வெறுப்புக்கு கணவன் மனைவியுடைய ஒற்றுமை இதெல்லாமே இருக்கும். ஓகேங்களா? துலாம் லக்னத்துக்கு அதே மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி. இந்த 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வரும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. 6ஆம் அதிபதி 7க்கு வந்தாலோ, 7ஆம் அதிபதி 6க்கு போனாலோ, 8ஆம் அதிபதி 7க்கு வந்தாலோ, 7ஆம் அதிபதி 8க்கு போனாலோ, திருமணம் சார்ந்த ஒரு வகையில நமக்கு கட்டாயம் ஒரு பிரச்சனை தரும். இதுல எந்த மாற்று கருத்தும் இருக்காது. சரிங்களா? சரி, அதே நேரத்துல நம்மளுடைய ஜாதகத்துல லக்னமும் லக்னாதிபதியும் மிக வலிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை எதிர்த்து நின்று போராடக்கூடிய அந்த வல்லமையும் அந்த ஆற்றலையும் மிகப்பெரிய அளவுக்கு நமக்கு சப்போர்ட் செய்யும். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரிஷப லக்னத்தையும் துலாம் லக்னத்தையும் பார்த்துட்டோம். அப்ப துலாம் லக்னத்துமான 6ஆம் அதிபதி 7க்கு வந்தா இது வந்து பாத்தீங்கன்னா மனைவியால் ஒரு பிரச்சனையை சந்திக்காம நமக்கு நல்ல அமைப்பை தராது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிம்ம லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் 5ஆம் அதிபதி ஓகே நல்லது. 8ஆம் அதிபதியும் அவர் தானே. அப்ப 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துக்கு வரும்போது இங்கேயும் ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும். ஆனால் ரிஷப லக்னத்துக்கு நடக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிம்ம லக்னத்துக்கு நடக்காதுங்கிறது நீங்க மனசுல வச்சுக்கணும். சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடக லக்னம். கடக லக்னத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி. இங்கே அவர் 7ஆம் இடத்துல நிற்கும் போது பாத்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 7க்கு வரும்போது இங்கே துலாம் லக்னம் அளவுக்கு கெடுபலன் நடக்காது. கட்டுக்குள்பட்டு கெடுபலன் கண்டிப்பாக இங்கேயும் குரு பகவான் தருவதே செய்வார். தரவே செய்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. சரி, அதுக்கு அடுத்த அமைப்புக்கு வந்துடலாம். இப்ப ரிஷபம், துலாம், மிதுனம், கன்னி, இந்த கடகம், சிம்மம் இந்த 6 லக்னம் பார்த்துட்டோம். மேச லக்னத்துக்கு 7வது இடத்துல குரு இருக்கும். மேச லக்னத்துக்கு வந்து ஒரு 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி ஆகிறார். அப்ப 12ஆம் அதிபதி மேச லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா தாம்பத்திய குறைபாடு நடக்குது. சார், இதெல்லாம் யாருக்கு பொருந்ததோ இல்லையோ 90s கிட்ஸுக்கும் 2K கிட்ஸுக்கும் நல்லாவே பொருந்தது சார். தினசரி கணவன் மனைவி பிரச்சனையான ஜாதகங்கள் நிறைய பார்க்குறோம். அப்போ மேச லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனை. நான் டூருக்கு கூட்டிட்டு போனேன், நான் கேட்டதெல்லாம் என் புருஷன் வாங்கி தரல. டூருக்கு போனோம் சார், எனக்கு என் ஒய்ஃபுக்கு சண்டை. இதெல்லாம் இந்த மேச லக்னத்துக்கு 7வது இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் செய்யக்கூடிய அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம். சரி, விருச்சிக லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இந்த விருச்சிக லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி இவங்க 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குடும்பமும் குழந்தைங்களும் பார்த்தீங்கன்னா கட்டுக்கு உள்பட்டு நன்மையை கொடுத்தாலும் மனைவி சார்ந்த விஷயத்துல ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்துருது. சார், மனைவி விஷயத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைகள் சார்ந்த பிரச்சனையை கொடுத்தது, குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்பு கொடுத்தது, குழந்தைங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தாங்க முடியாத ஒரு துயரத்தை இந்த வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கொடுக்கவே செய்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, அதாவது மிதுன வீட்டில் இருக்கக்கூடிய குரு வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதியும் அவர் தான், 4ஆம் அதிபதியும் அவர் தான். 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தனுசு லக்னம் 7ஆம் இடத்துல குரு இருந்து அவருக்கு படிப்பே இல்லை. ஒரு தனுசு லக்னம் 7ஆம் இடத்துல குரு இருந்து அவருக்கு வீடே இல்லை. ஒரு தனுசு லக்னம் 7ஆம் இடத்துல இருந்து அவருக்கு சைக்கிளை ஓட்ட தெரியாது. இந்த அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கிறார். குரு நல்ல சூப்பர் தான், நல்ல பையன் தான், நல்ல கேரக்டர்லாம் இருக்கு. ஆனா சைக்கிள் ஓட்ட தெரியலையே, வீடு இன்னும் வாங்க முடியலையே, வாகனம் சுகம் அமையலையே. சரிங்களா? இந்த மாதிரி அமைப்புகளையும் இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் செய்கிறார். சரி, மீன லக்னம். மீன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாதிரி அமைப்பை தருவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அவரே லக்னாதிபதி 10ஆம் அதிபதி. நிறைய பேர் சார் மீன லக்னம் 7ஆம் இடமான கன்னியில குரு இருக்கிறவங்களுக்கு தொழில் சார்ந்த பிரச்சனை, தொழில்ல நல்ல உயர்வு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனை. அதாவது 4ஆம் இடங்கிறது மனசு, 10ஆம் இடங்கிறது தொழில். இதை சார்ந்த ஒரு பிரச்சனை கண்டிப்பாக கொடுத்துருது. நிறைய பேர் வந்து மனைவியை பிரிஞ்சு வாழ்றது,
அப்பாவை வந்து பிரிஞ்சு வாழக்கூடிய தன்மை இந்த மீன லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் நிச்சயமாக கொடுத்துருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லலாம். அதன் பிறகு மகர லக்னம். மகர லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, குரு இருக்கும்போது இந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி போய் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு ஒரு சில தோஷங்களை செஞ்சாலும், தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல அமைப்புகளை தரும். சரி, எந்த வகையில தோஷத்தை செய்யும்? இளைய சகோதரத்தோட கொஞ்சம் முரணான ஒரு போக்கை கடைபிடிக்கும். ஏதாவது ஒரு வகையில முன்னேறி முன்னேறி வருவதற்காக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு துணிச்சலையும், ஆற்றலையும் இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் தருவார். கும்ப லக்கணத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு. சிம்மத்துல குரு இருப்பார். இந்த கும்ப லக்கணத்துக்கு அவர் 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேருக்கு கும்ப லக்கணத்துக்கு சிம்மத்துல குரு இருக்கிறவங்களுக்கு ஒரு மனைவியோட போயிருது. ஒரு சில பேருக்கு 2 மனைவி அமைஞ்சு, அந்த 2வது மனைவியோட நல்லபடியான வாழ்க்கை அமையறத கண்கூட பார்க்கலாம். சரி, குரு உங்களுடைய ஜாதகத்துல வக்ரம் பெற்றிருக்க கூடாது. செவ்வாய் பகவானோட நெருங்கி இணைஞ்சிருக்க கூடாது. சனி பகவானோட இணைஞ்சிருக்க கூடாது. ராகு கேதுங்களோட குரு பகவான் இணையக்கூடாது. நான் சொல்றது திருமண விஷயத்துக்கு. சரிங்களா? தனக்கு ஆகவே ஆகாத சுக்கிரனோட இணையறதும், சுக்கிரனை பார்ப்பதும், சுக்கிரன் குருவை பார்ப்பதும், இந்த அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்ற ஜாதகத்துல இப்ப நான் சொன்ன இந்த இடங்களோட சுக்கிரன் இருக்கும்போது, சனி, செவ்வாய், ராகு, கேதுக்கள் இவங்கெல்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, 100% அந்த ஜாதகம் திருமணம் சார்ந்த பிரச்சனை. இவரோ அல்லது இவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தங்க கட்டாயம் இந்த மாரி பிரச்சனைகளை நிச்சயமாக சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. குருன்னா இருளை போக்குபவர். குரு அப்படின்னா ரொம்ப நல்லவர் அப்படின்னு இருந்தாலும், ஆதிபத்திய ரீதியாக அவருடைய காரகத்துவங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆதிபத்திய பலன்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லக்னத்துக்கு தகுந்தாற் போல நமக்கு நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். சரி, இதெல்லாம் எப்ப சார் நடக்கும்? காரகத்துவங்கள் வாழ்நாள் முழுக்க நடக்கும் சார். ஆதிபத்தியம் தன் தசையில் மட்டுமே நடக்கும் அப்படிங்கிறத நம்ம முதல்ல மனசுல வச்சுக்கணும். எல்லாரையும் போல, எல்லா கிரகங்களையும் போல குரு பகவானும் பார்த்தீங்கன்னா, மேசம், விருச்சிகத்துல நட்பா இருப்பாரு. சிம்மத்துல நட்பா இருப்பாரு. கடகத்துல உச்சமா இருப்பாரு. மிதுனம், கன்னியில வந்து பார்த்தீங்கன்னா, பகையா இருப்பாரு. தனுசு, மீனத்துல ஆட்சியா இருப்பாரு. மகரம், கும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மகரத்துல நீசம், கும்பத்துல சமம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வந்து இருப்பாரு. ரிஷப துலாமத்துல வந்து அவருக்கு அது பகை வீடா இருந்தாலும், இன்னொரு சுபருடைய வீட்டுல இருக்கனால பெரிய அளவுல அந்த வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து நமக்கு கஷ்டங்களை தர்றதில்ல. ஒருத்தருக்கு வந்து இப்ப இப்போ உதாரணத்துக்கு இப்போ துலாம் லக்னம்னு வச்சுக்கோங்களேன். அவர் 6ஆம் அதிபதி வந்து லக்னத்துல உட்காந்துருக்கிறார். இவருக்கு வியாதியை தருவாரு. எப்படிப்பட்ட வியாதியை தருவார்னா, பெரிய அறுவை சிகிச்சை செய்யற மாதிரி தரமாட்டாரு. ஏன்னா 6ஆம் இடம் இல்லையா? அந்த மாதிரிலாம் தரமாட்டாரு. வேற ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நிலை மாதிரி ஒரு பிரச்சனை கொடுத்து, அதுல முன்னேற்றங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வாழ்வில ஒரு உயர்ந்த இடங்களை நிச்சயமாக கொண்டு போய் வைப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல நீங்க பதிவு பண்ணிக்கணும். பொதுவா எந்த ஒரு கிரகமும் 100% நன்மையை மட்டும் செய்யும்னு நினைச்சிடாதீங்க. எந்த ஒரு கிரகமும் 100% தீமையை மட்டும் செய்யும்னு நினைச்சிடாதீங்க. எந்த அதாவது வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். குருவாகவே இருந்தாலுமே கூட அவர் வந்து திருமண விஷயத்துல எப்படியெல்லாம் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு பிரச்சனையை தருவார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.